கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். எனக்கு மிகவும் அருமையானவர்களை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது. நாம் மற்றவர்களை பழி வாங்கக்கூடாது, மற்றவர்களை நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு விரோதமாக இருப்பவங்க நம்மகிட்ட பல காரியங்களை நம்ம காயப்படுத்தினவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்தில் ஒருவேளை காயம் இருக்கலாம், கோபம் வரலாம். ஆனால் நம்ம அவர்களை நேசிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா பழி வாங்குறதும் பதில் கொடுப்பதும் அது கர்த்தருடைய காரியம். ஆகவே நாம் அதில் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம்ல, துன்மார்க்கன் நல்லா செழிப்பாக இருக்கான், எனக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்ல செழிப்பாக இருக்கிறான், எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டான், என்னுடைய வாழ்வை பாலடிச்சிட்டான், ஆனால் பாருங்க அவன் ரொம்ப நல்லா இருக்கானே, ஏன் இப்படி இருக்கான்? ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும். உனக்கு விரோதமாய் எழும்பின கூட்டத்தை கண்டு கலங்கி இருக்கிறாயோ? ஒரு வழியாக புறப்பட்டவர்கள் 7 வழியாக சிதறுண்டு போவார்கள். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி உன் முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எத்தனித்து புறப்பட்டிருக்கிறார்கள், காரியமில்லாதபடிக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், எனக்காக நீங்கள் போராடுங்கப்பா, எனக்காக நீங்கள் போராடுங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நீ ஒரு பெரிய மேன்மையை காண முடியும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த சுவாபத்தோடு கூட, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நான் இன்னொரு மனுஷன்கிட்ட போய் உதவிக்காக போகலை. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஆபத்தான காலம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் மனிதர்களை நாடி செல்லவில்லை, உறவுகளை நாடவில்லை. அப்பா, விரோதமான மனிதர்களை நீர் சந்தியும், விடுதலையை நீர் வாங்கி கொடுப்பா. உங்கள் வல்லமையின் கரம் இறங்கட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பாளையத்தை கர்த்தர் சங்கரிப்பார். உனக்கு விரோதமாய் முகாந்தரம் இல்லாமல் எழும்பி இருக்கிற தீதான மனிதர்களை கர்த்தர் இன்று சந்திப்பார். நோக்கி பார்க்கலாமா? என் ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி கொண்டு இருக்கிற தயவிற்காய் நன்றியப்பா. விடுதலைக்காய் உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுகிற மகிமையான விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் முகாந்திரம் இல்லாதபடிக்கு நான் மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறேன், பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்று கர்த்தர் விசேஷித்த விடுதலையை கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரும் நன்மையை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.